சிறிய இடைவேளைக்கு பின் வளாகம் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்பொழுது கச்சா எண்ணெயினுடைய போக்கு எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ வந்து குளிர்காலம் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தேவை குளிர்காலம் என்று மட்டுமில்லை, அமெரிக்க பொருளாதாரம் மேம்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அதாவது அலாஸ்கா பைப்லைன் என்று, அதாவது ஒரு நாளைக்கு 50 மில்லியன் பெட்ரோலியத்தை செலுத்துகின்றது. அது வந்து தடைப்பட்டுள்ளது இப்பொழுது. அதனால் அந்த வரத்து குறைந்துள்ளது. அதே நேரத்தில் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ வளைகுடாவிலையும் வந்து உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதனால் கச்சா எண்ணெயுடைய விலை வரும் வாரங்களில் இந்த வாரத்திலிருந்தே மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு. $95 வரைக்கும் செல்லும். இன்று காலையில் நிலவரப்படி $91.12 இருந்தது. இது $95 வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. மேலும் இப்போ இங்கே வந்து 1175 அல்லது 4175 அல்லது 4200 ரூபாய் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் பின்னர் சற்று இறங்கலாம். ஆனால் இன்றைய நிலவரப்படி அது விலை உயர்வதற்கான வாய்ப்பே அதிகமாக உள்ளது. சென்ற வாரத்துடன் ஒப்பிடும் பொழுது கூட இந்த வாரம் வந்து 72 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதனால் கச்சா எண்ணெய்க்கு விலை உயர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. சரி, தொடர்பு நண்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம், அருப்புக்கோட்டையிலிருந்து பாபு பேசுறேங்க. சரி, உங்க கேள்வியை கேளுங்க. கேள்வியை கேளுங்க. லெட்டு 119/60க்கு பை பண்ணி வச்சிருக்கேன் சார். சரி, சொல்லுங்க. விலை ஏறுமான்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு ஏறுமா சார்? ஏறும். நேற்று முடிவு 118.65, நேற்றைய உச்ச விலை 119.45. நீங்கள் 119.60க்கு வாங்கி இருக்கின்றீர்கள். அது ₹1 ₹2 ஏறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்ற அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்களை தயங்களை கேளுங்க. சில்வர் வந்து எவ்வளவு கம்மியா வந்து வாங்கலாங்க? நான் வந்து 45,600 வாங்கிட்டு இருக்கேன். 45 45,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க? ஆமாங்க. சரி, இப்போ நம்ம வாங்கலாங்களா இல்ல எவ்வளவு கம்மியா வந்தா வாங்கலாம்ன்றது தெரியணுங்க. கேளுங்க. சரிங்க ஐயா, நீங்க தொலைக்காட்சியை பார்க்காம பேசுங்க. 33 காப்பருக்கு வாங்கிருக்கேங்க. ஷார்ட் குடுத்துருக்கேன். ஷார்ட் போயிருக்கீங்களா? ஷார்ட் குடுத்துருக்குங்க. அது எப்படி பண்ணலாம்ன்றது தெரியுங்க. டிவில பாத்துருங்க. எங்க காப்பர் வந்து ஷார்ட் போயிருந்தா நேற்றே 431.30 வரைக்கும் வந்திருக்கு. நீங்க 435 ஷார்ட்னா வெளியில வந்திருக்க வேண்டியது தானே. நீங்க ஏன் அதை வச்சு வெயிட் பண்றீங்க? ஷார்ட் போறதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியுள்ளேன். அதனால் நீங்கள் ஷார்ட் போயிருக்கின்ற அப்படி கூட நீங்கள் விற்ற விலையை விட குறைந்துதான் நேற்று லோவெல்லாம் வந்திருக்கிறது. நேற்று ஓப்பனிங்கே வந்து 431.30. அப்போ நீங்கள் 35 விற்று வைத்திருந்தால் அந்த விலையில நீங்கள் வெளிவந்திருக்கலாம். அதை தவிர இன்னொன்று வந்து வெள்ளி வந்து எந்த விலையில் வாங்கலாம் என்று கேட்கின்றீர்கள். இந்த விலையில் கூட வாங்கலாம். அதனால எப்பொழுது வெள்ளி சற்று இறங்கினாலும் தொலைநோக்கில் பார்க்கும் பொழுது அது 46,000 47,000 வரைக்கும் ஒரு 2 மாதத்தில் செல்லும். அதனையும் தாண்டி அது 50,000 வரை கூட செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இப்பொழுது நீங்கள் 44,000 ரூபாய் வறுமையானால் வாங்குவலாம். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றி. மற்ற அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து அழைக்கிறீங்க? நாங்க ராம்நாட்ல இருந்து இருக்கோம். உங்களை கேளுங்க. நான் வந்து வெள்ளி வந்து 46,250க்கு வாங்கினேன். சரி, மெகாவா வாங்கிட்டான். மெகா லாட். சரி, ஏறுமா இறங்குமா? வெள்ளி ஏறுங்க. ஆனா இப்போ உடனடியா உங்க 46,000 ரூபாய் வருமானம் சொல்வதற்கு இல்லை. ஆனால் நீங்கள் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் உங்கள் விலை கண்டிப்பாக ஒரு மாதத்திற்குள் வரும். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றிமா. மற்ற அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். வணக்கம். நான் தூத்துக்குடியில இருந்து மகேஷ் பேசுறேன். உங்களை தயங்களை கேளுங்க. நேத்து வந்து காப்பர் வந்து டெல்லி பண்ணிருக்கீங்க. என்னங்க? நேத்து வந்து காப்பர் வந்து டெல்லி பண்ணிருக்கீங்க. சரிங்க. பட் அது விலை கண்டினியூவா மேலதான் போயிட்டு. நீங்க லாபத்துல தானே வித்தீங்க? என்ன விலைக்கு வித்தீங்க? லாஸ்ட் ஆமா, நேத்து வந்து லாஸ்ட் தான். பட் இன்னைக்கு வந்து நான் க்ரூட் பையிங் பண்ணலாம்னு இருக்கேன். சரி, நேத்து காப்பர் என்ன விலைக்கு வித்திருக்கிறீங்க? நேத்து வந்து காப்பர் வந்து 400 அவரு நஷ்டத்துல தான் வித்திருக்காங்க. 433க்கு செல்லிங் போட்டுருக்கேன். செல்லிங் போட்டுருந்தீங்களா? ஆமா, அது கண்டினியூவா 35 40 அந்த ரேஞ்சுக்கு தான் போச்சு. ஆமா வந்தது. ஆனா நேத்தே 431 எல்லாம் இருந்திருக்கிறதே. இன்னைக்கு நான் பட் லேட்டா தான் போட்டேன்.
சரி, ரைட்டு. இதை போட்டு இன்னைக்கு வந்து க்ரூடு வந்து பையிங் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்கு. பண்ணலாம். க்ரூட் வந்து தாராளமாக வாங்கலாம். பட் என்ன விலையில வாங்கலாம் ஐயா? என்ன விலை வந்தா வாங்கலாம்? ஒரு 430 ரூபாய், இப்பொழுது 4113 ரூபாயாக நேற்று முடிவாகி இருக்கின்றது. இன்று சந்தை ஓப்பன் ஆகும் பொழுதே அது 4120, 25 என்ற நிலையில் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த ஓப்பனிங் பிரைஸில் வாங்க, அது எப்படியும் இன்னொரு 20-30 ரூபாய் உயரும். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. மற்ற அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். எங்க அழைக்கிறீங்க? காரைக்குடி. பொருள் வணிகம் குறித்த எங்களை கேளுங்க. க்ரூட் ஆயில் மேடம். சார் ஒரு 4200 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு 100 ரூபாய் இறங்கினா ஆவரேஜ் பண்ணலாமா? ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு ஆவரேஜ் பண்ணா அது சரியா வருமா? இப்ப 4200 விலை இல்லையே. பிப்ரவரி சார், பிப்ரவரி கான்ட்ராக்டா? சரி, 4197 98 அது அனுசரிச்சு இருந்துச்சு. 4200க்கு வாங்குறோம்னு வச்சுங்களேன். 100 ரூபாய் இறங்கினா ஆவரேஜ், அடுத்த 100 ரூபாய் இறங்கினா இன்னொரு ஆவரேஜ். இது பண்ணா க்ரூட் ஆயில் சரியா வருமா? ஒவ்வொரு 100 ரூபாயும் ஆவரேஜ் இல்ல க்ரூட் ஆயில் வந்து இப்பொழுது ஏறுமுகத்தான் இருக்கும். இறங்குமுகம் என்பது சந்தேகமே. ஆக உடனடியாக இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு அது ஏற்ற பாதையிலேயே இருக்கும். அதனால நீங்கள் வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் லாபம் வரும்போது வித்துட்டு வெளியில் வந்துருங்க. அப்புறம் இறங்குற போது திருப்பி வாங்குங்க. நீங்கள் தொடர்ச்சியாக 100 ரூபாய் எல்லாம் இறங்காது. 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் ஏறும். 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் இறங்கும். அது ஒரு நாளைக்கு இன்னைக்கு 30 ரூபாய் ஏறுச்சுன்னா அப்புறம் இறங்குற போது ஒரு 10 ரூபாய் இறங்குச்சுன்னா அதில் 20 ரூபாய் நிற்கும். அடுத்த நாள் அது மாதிரி 20 ரூபாய் நிற்கும். அப்படி தான் ஏறும். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லாபம் வரும்பொழுது விற்று வெளியிலே வந்து விடுவது தான் நல்லது. தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. இப்பொழுது வந்து இயற்கை எரிவாயு வந்து அந்த பக்கமே போக வேண்டாம் அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. அதே சமயம் வந்து இப்போ ஏறுச்சுன்னு சொன்னா வந்து ஒரு 220 ரூபாய் அளவுக்கு நான் வந்து வந்து ஏறும். அதாவது 2 மாதங்கள் தொடர்ந்து அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னவே 2 வாரத்துக்கு முன்னால் வந்து அது விலை ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 115 ரூபாய் வரைக்கும் போகும் என்று சொன்னேன். அதேபடியே அது வந்து கேஸ் வந்து 200 நேற்று உயர்ந்த விலையாக 203 ரூபாய். நேற்று இல்லை, போன வாரத்தில் 216 வரைக்கும் சென்று அப்புறம் இப்போ இறங்கி 195, 194 வந்து இப்போ மீண்டும் ஏறி இருக்கின்றது. இது மீண்டும் ஒரு 215 வரைக்கும் வாய்ப்பு உண்டு வருவதற்கு. ஆக பிப்ரவரிக்கு அப்புறம் இது பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தில் இருக்கக்கூடிய யூஸ்வலாக அது இப்போ அது இல்லை. இருந்தாலும் இந்த பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த ஏற்றம் நீடிக்கலாம். அதன் பின்னர் இறங்குமுகமாக தொடங்கும். அதாவது 215 ரூபாய் வரைக்கும் வரும். போகிறதுக்கு இப்பொழுது வாய்ப்பு உண்டு. சரி, தொடர்குமார் அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். மக்கள் வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். எங்க அழைக்கிறீங்க? ஐயா நாங்க ஈரோட்ல இருந்து தமிழ்ச்செல்வன் பேசுறேங்க. உங்களது எங்களுக்கு கேளுங்க. அதாவது போன வருஷம் லெவல் பாக்குறப்ப கேஸ் வந்து இப்ப ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. சொல்லுங்க. அதே வேளையில ஆனா க்ரூட் ஆயில் மேல ஏறிட்டு இருக்குதுங்க. கேஸ் வந்து இன்னும் கீழே இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா, இல்ல அந்த 300 ரூபாய் ரேஞ்சுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எல்லாம் 300 எல்லாம் கனவு காணாதீர்கள். அந்த விலைக்கெல்லாம் போகாது. அது ஒரு 215 வரைக்கும் இப்பொழுது போவதற்கான வாய்ப்பு உண்டு என்று இப்பொழுதுதான் நான் சொல்லி முடித்தேன். பிப்ரவரி 15 வரைக்கும் அதுக்கு சற்று ஏறலாம். இடையிடையே இறங்கவும் செய்யும். ஆக வந்து அதில் இந்த இறங்கும் பொழுது வாங்கி ஏறும் பொழுது விற்கலாம். அதிகபட்சம் போனால் 215, 220 வரைக்கும் போகலாம். அதன் பின்னர் அது சற்று இறங்குவதற்கான வாய்ப்பு, பிப்ரவரி மத்தியக்கு பின்னர் அது இறங்குவதற்கான வாய்ப்பே உள்ளது. தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. மற்ற அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க அழைக்கிறீங்க? சவுதி அரேபியால இருந்து பேசுறேன். உங்களது எங்களுக்கு கேளுங்க. ஹலோ கேளுங்க, வினாவை கேளுங்க. இங்க நான் சவுதி அரேபியால இருக்கேங்க. சரி, நல்லது. அங்க வாங்கி வந்து இந்தியாவுல வித்த லாபம் கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. நீங்கள் அங்கேருந்து வாங்கி நீங்கள் வரலாம். அதுக்கு வரி கட்ட வேண்டி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் இலவசமாக அனுமதிப்பார்கள். அதற்கு மேல் நீங்கள் வாங்கினால் சுங்க வரி செலுத்த வேண்டும். அநேகமாக 300 ரூபாய் என்று நான் நினைக்கின்றேன். அதை செலுத்தி நீங்கள் கொண்டு வந்தீர்களே ஆனால் இங்குள்ள விலை வந்து உங்களுக்கு கட்டுப்படியானால் இங்கே விற்கலாம். அது வந்து அரசாங்கத்துக்குடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. நீங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வருவது ஓரளவு வரைக்குத்தான் இலவசமாக கொண்டு வரலாம். அதற்கு மேல் 300 ரூபாய் அதற்கு வரி செலுத்த வேண்டும். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. மற்ற அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க அழைக்கிறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து செந்தில்குமார் பேசுறேங்க. உங்களது எங்களுக்கு கேளுங்க. இந்த வெள்ளிக்கு பணம் எவ்வளவு இருந்தா பாதுகாப்பா இருக்குங்க? வெள்ளிக்கு பணம் எவ்வளவு இருந்தா பாதுகாப்பா இருக்கும்? என்ன எனக்கு நான் காப்பர் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, வெள்ளி பண்ணலான் இருக்கோம். அதுக்கு அதிகபட்சமா எவ்வளவு இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு கேக்குறேன்.
அது ஒரு fluctuation அதாவது அவர் அதிகமா வாங்கினது இருக்கிறதுனால. போக கையிருப்பாக வந்து எவ்வளவு அதாவது என்ன மார்ஜின் அதுக்கு உண்மையிலேயே தேவையோ அதை போல் 2 பங்கு மார்ஜின் செலுத்தி வைத்திருந்தீர்களே ஆனால் பாதியை பயன்படுத்தி மீதியை உங்களுக்கு பாதுகாப்பதற்காக வைத்துக் கொள்ளலாம். அதனால வந்து நான் அதைத்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். பொருளுக்கு பொருள் நீங்கள் மார்ஜின் செலுத்தி வாங்கினீர்களே ஆனால் அது சரியான அணுகுமுறையாக இருக்காது. மொத்தமாக 1 லட்சம் 2 லட்சம் என்று உங்கள் கணக்கிலே போட்டு, அதாவது வர்த்தக கணக்கிலே போட்டு அதில் பாதியை பயன்படுத்தி மீதியை இருப்பாக வைத்துக் கொண்டீர்களே ஆனால் நீங்கள் லாபத்துடன் வெளிவர வாய்ப்பு இருக்கும். ஆனால் சில தரகர்கள் என்ன, அவர்களுக்கு கமிஷன் கிடைப்பதற்காக என்ன சொல்வார்கள், 18,000 ரூபா கொடுங்க காப்பர் வாங்கலாம், 7,000 கொடுங்க தங்கம் வாங்கலாம் இப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் வாங்கலாம் தான், நானும் வாங்க முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் வாங்கினீர்களே ஆனால் உங்களுடைய போராத நேரம் நீங்கள் முதல் வாணிபமே நட்டத்திலே முடிந்து விட்டால் நீங்கள் போட்ட பணம் காணாது போய்விடும். அதனால் பொருளுக்கு பொருள் வாணிபம் செலுத்துவது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. ஓரளவு பணத்தை சேகரித்து கொண்டு அதனை முதலீடு செய்து அதில் பாதியை பயன்படுத்தி மீதியில் இருப்பில் வைத்துக் கொள்வதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். லாபம் சம்பாதிக்க முடியும். தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியா. நேயர்களே, நிகழ்ச்சி தொடர்ந்து சிறிய இடைவேளைக்கு பின் வளாகும் நிகழ்ச்சி தொடரும்.